அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 7/2/2019 கிழமை வியாழக்கிழமை. திதி வளர்பிறை திவிதிகை திதி காலை 7:52 வரை இருக்கிறது. நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் 12:09 வரைக்கும் மரண யோகம், பிறகு சித்த யோகம். சதயம் நட்சத்திரம் மரண யோகம், புரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம். வியாழக்கிழமை 6 to 7:30 யமகண்டம், 9 to 10 குளிகை, 1 to 3 ராகு காலம். இன்று மரண யோகம்ங்கிறனால முக்கியமான முடிவுகள் தவிர்ப்பது நன்று. வழக்கமான செயல் தடை எதுவும் கிடையாது. சுப நிகழ்ச்சிகள் தவிர்ப்பது நன்று. ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, திடீர் யோகங்கள் நஷ்டங்களும் உண்டு. எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தை ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்ள வேண்டும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். கோபதாமங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய நாள் அல்ல இன்று. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதரர்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனப்புடன் இருப்பது நன்று. மிதமான நாளே. பாரத ரிஷபராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல் தவிர்ப்பது நன்று. சாட்சி கழித்தும் தவிர்ப்பது நன்று. திடீர் யோகங்களும் நஷ்டங்களும் பெறப்படும். கவலை கொள்ள தேவையில்லை. மகிழ்ச்சி பொங்கக்கூடிய தினமே. கணவன் மனைவி அந்நியம் அதிகரிக்கும். குழந்தைகளினால் மதிப்பு உயரும். நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. திடீர் யோகம் நஷ்டங்களும் ஏற்படும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்ள வேண்டும். குழந்தைகளினால் நல் மதிப்பு உயரும். சமுதாய அந்தஸ்து உயரும். நல்ல தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசினியர்களே, சந்திராஷ்டமம் சதய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். கொடுக்கல் வாங்கல் முற்றிலும் தவிர்ப்பது நன்று. சாட்சி கழித்தும் தவிர்ப்பது நன்று. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பிறருடைய விஷயத்தை தலையிடாமல் இருப்பது நன்று. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே சிலாகியம். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். வீண் செலவுகள் ஏற்படலாம். மிதமான நாளே. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, விரையாதிபதி சப்தமஸ்தானத்தில் மனைவிலை உறவினால் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. பணவரவு சுமார், செலவுகள் அதிகரிக்கும். தாய் தந்தை ஆரோக்கியமும் சுமார். குழந்தைகளுக்காக அதிக நேரம் பொருள் செலவு செய்வீர்கள். எதிர்பாராத பணவரவு உண்டு. வீடு கட்டுவதில் அதிக ஆர்வம் கொள்வீர்கள். கட்டிடத்திற்காக அதிக செலவு செய்வீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த கன்னியாராசி நேயர்களே, பிரயாணத்தினால் நன்மை உண்டு. எதிர்பார்த்த பணவரவு உண்டு. சகோதரனால் ஒற்றுமை அதிகரிக்கும். பிரயாணத்தினால் நன்மைகள் ஏற்படும். அரசு அனுகூலங்கள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். பகைவரையும் பகைமை கொள்ளாமல் இருப்பது நன்று. பிறருக்கு உதவி செய்யும் பொழுது மிக மிக கவனம் தேவை. நல்ல தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, பல விஷயத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். பிடிவாத குணத்தை தவிர்ப்பதால் பல நன்மைகள் ஏற்படலாம். வாகனத்தை பழுது பார்த்து சீர் செய்வீர்கள். சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம். சகோதரர்களுக்கு உதவி செய்வீர்கள். பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்று. திடீர் யோகங்களும் நஷ்டங்கள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது எச்சரிக்கை தேவை. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. சக ஊழியரிடத்தில் மதிப்பு உயரும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். மிதமான நாளே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது மிக மிக கவனம் தேவை. எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. அரசு அனுகூலங்களும் உண்டு. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவுகள் என்று எடுப்பீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. நினைத்தது நிறைவேறும். பணவரவு சுமார். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை. பிரயாணத்தினால் நன்மை உண்டு. கோயில் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே,
தான் உண்டு தன்னுடைய வேலை கொண்டு இருப்பது நன்று. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்ள வேண்டும். பணவரவு நன்றாக உள்ளது. வரவுக்கேற்ற செலவுகளும் உள்ளது. சுப செலவு செய்து கொள்வீர்கள். நகை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. திடீர் யோகங்களும் அஷ்டங்களும் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த மீனராசினியர்களே, லட்சுமி யோகம் உண்டு. எதிர்பார்த்த பணவரவு உண்டு. பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. அரசு அனுகூலங்களும் கிட்டும். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.